السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புள் கூடி உறவுகளே, அதாவது உலகத்திலேயே கெட்டவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் இங்கே மட்டும் இல்லை, விசாரணை நாளையிலையும் மிக கெட்டவர் யார் தெரியுங்களா? இரண்டு முகமுடையவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முகம்தான் இருக்கணும். அதே போல் ஒரு உள்ளம் தான் இருக்கணும், ரெண்டு உள்ளம் இருக்கக்கூடாது. ரெண்டு உள்ளம் இருக்கக்கூடாது, ரெண்டு முகம் இருக்கக்கூடாது. ஒரு உள்ளம் ஒரு முகம் இருக்கணும். அதான் ஒரு முகப்படுத்துறதுன்னு சொல்கிறது. ஒரு முகம் இருப்பவர்களால் தான் ஒருமுகப்படுத்த முடியும். என்ன சொல்ல வர்றோம்னா, அப்போ உலகத்தில் எது சரி எது தவறு அதுவும் ரெண்டு தான். ஆனால் அதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ரெண்டும் இருந்துச்சுன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி எங்கேயும் போக முடியாது, நாசமாக போக வேண்டியது தான். ஏதாச்சும் ஒன்றில் இருக்கணும். சரி, ஒன்று கெட்டு குட்டிச்சவராக போயிடணும், இல்லாட்டி முழுசாக நல்லவனாக மாறிடணும். 5 நேரம் தொழுகணும், எல்லாரும் தௌபா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், அப்படி போகணும். என்னுடைய சொந்தத்தில் காசிம்னு ஒருத்தவர், என் சிச்சா, இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயில கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அவர் வயசு 80 வயசு இருக்கும். அவருடைய இளம் வயசுலேருந்தே அவர் ஆலிம்களோடு நெருங்கி தொடர்புடையவர். குறிப்பாக அவர் திருநெல்வேலியில் அங்கே பத்திரிகை நடத்தி வந்த பெரிய ஹசரத்தோட மிக நெருக்கமானவர். எந்த அளவுக்கு சொன்னால், முதல் சஃப்பில் தான் நிற்பார். அவர் கரெக்டாக போய் நிற்பார். அவர் ஒரு டீ வியாபாரம் பண்ணார், கடை வச்சுருந்தார், பலசர கடை வச்சுருந்தாங்க. இப்படி பல தொழில் செய்து இப்போ திருநெல்வேலியில் வசதியாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா பறக்க செய்யணும், அவங்க ஆயிலையும் பறக்க செய்யட்டும். அவர் ஒரு முகமுடையவர் இன்று வரை இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பார்வையில் நன்றாக இருக்கிறார்.